ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிற கேட்டகரி சினிமா அப்படின்றது திருவிழா மாதிரி. அப்படின்னா அந்த திருவிழாவில் எப்பா இவர் இல்லைனா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களையும் ஒருத்தரோட பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி பார்க்க போகிற கேட்டகரி தான் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் விருதினை வழங்க இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். வெற்றிமாறன் சார் தயாராக இருக்காரு. விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். பெஸ்ட் என்டர்டெய்னர் 2024. வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ. சாலையில் எதேச்சியாய் எதிர்படும் யாரோ ஒருவரின் புன்னகை அந்த நாளையே அழகானதாய் மாற்றிவிடுமே. அப்படி ஒரு பாந்தம் மெய்யழகன் கார்த்திக். என்ன கண்டுபிடிக்க முடியலதா அத்தா என அறிமுகமான அந்த சில நொடிகளிலேயே கல்யாண வீட்டின் பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியிலும் நமக்காய் 2 நிமிடங்கள் ஒதுக்கி குசலம் விசாரிக்கும் உறவுக்கார அண்ணனாய் பரிணாமித்தார். அதான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஞாபகம் இருக்கு. நீங்க டாய்லெட்ல பேச மாட்டீங்கல்ல. ஏய், அத்தா நிறைய காசு வச்சிருக்காரடியாய் என மண்மணம் மணக்க உரிமையாய் வம்பழுக்கையில் பரிச்சயமான மச்சானாய் மாறினார். நடுநிசையில் எசப்பாட்டு பாடுகையில் பால்ய நட்பின் குரல் மின்னி மறைந்தது. காளையை கொஞ்சம் இடத்தில் முரட்டு மாமன், அப்பாவை பற்றி நெகிழ்ந்து கண்ணீர் விடும்போது தமையன் என நம் நினைவுகளில் தேங்கி இருந்த உறவுகளை அவர் ஞாபகப்படுத்த உணர்ச்சிமயமானது தமிழகம். தான் சிரிக்கையில் சிரித்து அழும்போது விசும்பி தன் முக அசைவுகளில் மொத்த மாநிலத்தையும் கட்டுக்குள் வைத்திருந்த இந்த வந்தியத்தேவன் தமிழ் குடும்பங்களின் தலைமகன். அவருக்கு 2024ஆம் ஆண்டின் பெஸ்ட் என்டர்டெய்னர் விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். சினிமா விருதுகள் 2024 பெஸ்ட் என்டர்டெய்னர் வெற்றிமாறன் சாருடன் சேர்ந்து காசாகிராண்டின் சார்பாக ஆனந்த் ஏகாம்பரம் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். The Vice President of Marketing. திரு ஆனந்த் ஏகாம்பரம் அவர்கள், The Vice President of Marketing, காசாகிராண்டின் சார்பாக a special gift to our dearest Karthi sir. கார்த்தி சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த அத்தா மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஹாப்பி ஆயிடுவோம் பாருங்க. நாங்க அதான் தேங்க்யூ. மெய்யழகன் படம் நடிச்சதே ஒரு சுகம். அதுக்கு விகடன் விருதுங்கிறது பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பிரேம் அவர்களுக்கு நன்றி. இவ்வளோ அழகா ஒரு 70கள்ல இருந்து ஒரு 90s வரைக்கும் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை பதிவுனே நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழகா எழுதின பிரேம் அவர்களுக்கு நன்றி. இந்த கதையை சொன்னதும் தயாரிக்க முன் வந்து அதுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்த 2D அண்ணாவுக்கும் ராஜா சாருக்கும் நன்றி. அண்ட் நான் எவ்வளோ நேசிச்சனோ அதே அளவுக்கு இந்த படத்தை நேசிச்சு கூடையே பயணிச்சு அருள்மொழியா வாழ்ந்த எங்க அத்தானுக்கு பெரிய நன்றி. ஏன்னா அருண்சாமி சார் கூட பேசிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய லேர்னிங்னு சொல்லலாம். அவ்வளோ 2 பேரும் பேசியிருக்கோம். அதனால அது ரொம்ப சந்தோஷம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சது, இழந்தது, தோத்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய சுகம். இன்னைக்கு யாருமே ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. உலகத்தை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எவ்வளவு அழகான ஒரு சுகம்னு எடுத்து சொன்ன ஒரு படம். அதை ரொம்ப அழகாக கொண்டு வந்த எங்க கேமராமேன் மகி ஆகட்டும், அந்த சைக்கிள் டீம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோவிந்தோட இசையாகட்டும், அண்ட் என் கூட நான் பயணிச்ச அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி. ஏன்னா அந்த படம் எப்போ ஆரம்பிச்சு எப்படி முடிச்சோன்னே தெரியாது. அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக நிகழ்ந்து முடிஞ்ச ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்ம் அது. அண்டு அது படம் முடிச்சதுக்கப்புறமா எப்பவுமே ஒரு படம் நம்மளை விட்டு போயிடும், அது அப்புறம் ஆடியன்ஸுக்கு சொந்தமாயிடும். இந்த ஒரு படம் மட்டும் நெருக்கமாகவே இருக்கு இன்னும். ஸோ தேங்க்யூ. இந்த அங்கீகாரத்துக்கும் இந்த விருதுக்கும் பாராட்டுக்கும் விகடனுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் வெற்றி சார் கிட்ட வாங்கினதும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அருமையான படங்கள். இங்கே ஒரு மகாராஜா எடுத்துட்டாலும், இல்லை ஒரு ரப்பர் பந்து எடுத்துட்டாலும், இல்லை ஒரு தங்கலான் எடுத்துட்டாலும், இல்லை வாழை எடுத்துட்டாலும், அமரன் எடுத்துட்டாலும் ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் இந்த விருதை நான் வாங்கிக்கிறதா நான் நினைக்கிறேன். இது எனக்கு மட்டுமான பாராட்டு இல்லை, தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டு.
முக்கியமா என் தம்பிகளுக்கும் என் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஆக்ஷன் பண்ண மட்டும்தான் பார்ப்போம், இல்ல இதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு முக்கியமா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ மக்களே. தேங்க்யூ. நான் எப்பவுமே நீங்க ஸ்டேஜ் ஏறினா என்ன மாமா சௌக்கியமா அப்படின்னுவீங்க, மாறிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன அத்தா சௌக்கியமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி இந்த படம் நீங்க சொன்னீங்க க்ளோஸ் டு த ஹார்ட், அவ்வளவு சூப்பரா இருந்துன்னு பார்த்த எல்லாருக்குமே க்ளோஸ் டு த ஹார்ட்னா, ஏன்னா பேசாத உறவுகள்கிட்ட திருப்பி போய் பேசணும்னு தோணுச்சு, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு, ஊருக்கு திருப்பி போகணும்னு தோணுச்சு, கொஞ்ச நாள் ஸ்லோவா லைஃப் ஒரு 2 நாள் ரன் பண்ணுட்டான்னு தோணுச்சு, பானைக்கு மாறிடலாமான்னு சில டைம் தோணுச்சு. பல பேர் ட்ரை பண்ணிருக்கானுங்க. இல்ல இதுக்கெல்லாம் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, நிறைய பேர் கேட்டாங்க மெய்யழகன் மாதிரிலாம் ஒருத்தர் இருப்பானாங்க, சும்மா புழுகாதீங்கன்னாங்க. உண்மையாவே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச அன்பையும், என்னுடைய அப்புச்சியோ எங்க ஆத்தாவோ எங்க மாமாவோ எங்க பெரியமாவும் எங்க ஊர்ல எனக்கு கிடைச்ச அன்பு தான் என்னால இந்த கதையை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மண்ணுக்கும் அந்த உறவுகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சோ பியூட்டிஃபுல் சார். சார் இப்போ ஒரு பிக்சர் வரப்போகுது, அந்த பிக்சரை பார்த்து அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். மனமார்ந்த நன்றிகள் ஃபார் ஜாயினிங் அஸ். டைரக்டர் கார்த்தி சார், இயக்குனரா கார்த்தி என்ன இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு இயக்குனரும் என்னென்ன மாதிரி கதை எழுதிட்டு இருக்காங்க, மாதிரி எல்லாம் இருக்காப்ல, நித்திலாம் வந்துட்டு போயிருக்காப்ல. எதுக்கு இந்த வீண் முயற்சி நமக்கு? அண்ணா கண்டிப்பா இந்த மேடையில சொல்ற அத்தனையும் நடந்திருக்கு, நடக்கும்னா. சோ இப்போ இயக்குனர் கார்த்தி சார் இருக்காங்க அப்படின்னா ஹீரோ யாரு, ப்ரொடியூசர் யாரு, என்ன மாதிரியான ஜானர்ல அந்த படம் இருக்கும்? முதல்ல கதை. நானே டைரக்டர் ஃபர்ஸ்ட் கதை தான் கேட்பேன். ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு கதை கிடைக்கும் போது நிச்சயமா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு நாள் ட்வீட் பண்ணியிருந்தேன், கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரி ஒரு படம் அதனால பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப பெருமைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை கிடைக்கப்போ நான் ட்ரை பண்றேன். சூப்பர். ஓகே, அடுத்தது ஆஹா சார், அந்த உட்காந்து பானை வச்சுக்கிட்டு பாடினதுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாடகர் இருக்காருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பாடகராக இருந்தால் என்ன மாதிரி பாட்டு பாடுவீங்க சார்? என்ன மாதிரி பாடல் இருக்கும்? யாரோட இசையில் பாடணும்னு ஆசைப்படுறீங்க? ராஜா சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் எஸ்பிபி சார் மாதிரி பாடி பார்க்கறது, அப்புறம் ஹரிஹரன் சார் மாதிரி பாடி பார்க்கறதுன்னு அந்த பாட்டு புக்கு வச்சுட்டு பாடின பசங்க இருப்பாங்கல்ல, அதுல நானும் ஒருத்தன்னு சொல்லலாம். இந்த பாண்டி பஜார்ல போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டு புக்கை வாங்கிட்டு அதுல பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுறது சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பாட்டு பாடுறது பிடிக்கும். ஸோ அப்படி கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணது தான். உங்களுக்கு பாடுறது பிடிக்கும், எங்களுக்கு நீங்க பாடுறதை கேட்க பிடிக்கும். அதனால ஒரு 2 வரி மெய்யழகனா மாறி எங்களுக்காக அந்த பாடல வடிவேலன் இருக்கிறப்ப பாட சொல்றீங்க, இதெல்லாம் வம்பா இருக்கு. அவரு பின்னி எடுப்பாரு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லைன் அவங்களுக்கு பிடிச்ச லைனே பாடிட்டா பெட்டர் நினைக்கிறேன். பொன்மணி மேகலையாடுதே, உன் விழிதானிடம் தேடுதே, பெண்ணுடல் பார்த்ததும் நாணுதே, இன்பத்தில் வேதனையானதே, என்னத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மோகந்தான் சிந்தும் தேகந்தான் ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அத்தான் எல்லாரும் கேட்டு என்னத்தானே பாடி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூண்ணே. இன்னும் நிறைய சிறந்த படங்கள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், அதை நாங்க ரசிச்சுட்டே இருக்கணும். நன்றி. உங்க 2 பேருக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ so much.